ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க எக்ஸாம் டெய்லி. இன்னைக்கு நம்ம எக்ஸாம் டெய்லியில ஆல்ரெடி நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் பார்ட் 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நம்பர் சிஸ்டத்துல ஆல்ரெடி பேசிக்ஸ் ஒரு 2 பார்ட்டா நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்பர் சிஸ்டத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இந்த கூட்டுத்தொடர் அப்படின்றது. கூட்டுத்தொடர் தான் லாஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கம்பல்சரியான ஒரு கேள்வியா இருக்கு. லாஸ்ட் நடந்த குரூப் 4 காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கூட நமக்கு 1ல இருந்து ஒரு 2 கேள்வி இந்த கூட்டுத்தொடர்ல இருந்து இருந்துச்சு. இந்த கூட்டுத்தொடர் எப்படி எல்லாம் இருக்கு, என்ன விதமான டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கான பாட்டுல நம்ம பார்ப்போம். இந்த கூட்டுத்தொடரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயலெண்கள். இயலெண்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 இப்படியே போகும். முழு எண்கள். முழு எண்கள்னா 0 1 2 3 இப்படி போகக்கூடியது. முழுக்கள். முழுக்கள் அப்படின்னா இந்த சைடு பிளஸ் தான் மிகை எண்ணாகவும் இந்த சைடு மைனஸ்ல குறை எண்களாகவும் போகக்கூடியது. இந்த இயலெண்கள், முழு எண்கள், முழுக்கள், இந்த எண்கள் என்னன்றத தெரிஞ்சு வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சும் கணக்குகள் கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் பகு எண். பகு எண்ணா ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தாலையும் வகுப்படக்கூடியதான் பகு எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10 அப்படின்னு எடுத்தோம்னா 10ன்றது 2ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், அதே மாதிரி 10ஆலையும் வகுப்படும். அப்போ பகு எண்கள்னா எல்லாத்தாலையும் வகுப்படக்கூடியது. பகா எண்கள் அப்படின்னா ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியதான் பகா எண்கள். அப்ப 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 7ஆல மட்டும்தான் வகுப்படும், 1ஆல வகுப்படும். அப்போ ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகா எண்கள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் எது அப்படின்னா 2 மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு சொல்றோம். இந்த 1 அப்படின்றது அப்போ பகு எண்ணா இல்லைன்னா பகா எண்ணா அப்படின்னா இந்த 1 அப்படின்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, ஒரு நியூட்ரல் நம்பர் 1 அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த இயலெண்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இயலெண்கள்ல இயலெண்களை வச்சு கூடுதல் கண்டுபிடிக்கிற மாதிரியான கணக்குகள் கேட்கிறாங்க. 1 2 3 இப்படி போகக்கூடிய ஒரு எண் வரிசையில 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண் வரிசையில இந்த இயலெண்களுடைய கூடுதல் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. இந்த ஃபார்முலா படிக்கணுமா அப்படின்னா மொத்தத்துக்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல மொத்தத்துக்கு ஒரு 10 டாபிக் தான் இருக்கு. 10 டாபிக்ல ஃபார்முலான்னு எடுத்தோம்னா ஒரு 50 ஃபார்முலாக்கு மேல போகவே செய்யாது. இதை நீங்க எழுதி கூட 100 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா எழுதி அதை சம் பண்ணி அதுக்கான ஆன்சர் நம்மளால கொண்டு வந்துட முடியும். ஆனா ஒரு சம்மை எவ்வளவு ஈஸியா செய்யணும்னா அதுக்கான ஃபார்முலா படிச்சிட்டோம்னா இந்த கணக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட எடுக்காது. இப்ப என்ன எடுத்துக்கலாம், மொத்தம் 100 நம்பர் இருக்கா, அப்போ n + 1னா 101, 2ஆல அடிச்சு கொடுக்கலாமா, 1 2 2 50 2 100, அப்ப 50 × 101 மல்டிபிள் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் வந்துருமா. ஸோ இயலெண் 1 2 3 இப்படின்னு போகக்கூடிய குறிப்பிட்ட இயலெண்களை கொடுத்து அதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா n × n + 1 / 2 தான் ஃபார்முலா. இதுவே அந்த இயலெண்கள் ஒற்றைப்படையா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், 1 3 5 1 3 5 7 9 இப்படி கொடுக்கும்போது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n². ஓகே, இயலெண்கள்ல ஒற்றைப்படையில இயலெண்கள் எப்படி கொடுத்திருந்தா ஒற்றைப்படையில 1 3 5 7 9 இப்படின்னு கொடுத்து லாஸ்டா ஒரு ஒற்றைப்படை 39 கொடுக்குறாங்கன்னு வைங்க. இதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான கூடுதல் நீங்க ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி போட்டாலும் இதுக்கான ஆன்சர் வரும். ஆனா ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் என்ன அப்படின்னா இயலெண்கள்ல ஒற்றைப்படை எண்களுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா n². இதுவே 2 4 6 8 இப்படி கொடுத்து
56. அப்போ இயலெண்கள்ல இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1. இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா மொத்தத்துக்கே நம்பர் சிஸ்டத்துல ஒரு 10 ஃபார்முலா கிட்ட தான் இருக்கும். அந்த 10 ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எல்லா கேள்விக்கும் ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிட முடியும். இயலெண்கள்ல இதுவே 1 2 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படின்னு போய் 10 ஸ்கொயர் இப்படி கொடுப்பாங்க. இப்படி இயலெண்கள்ல அது வர்க்கங்களா இருக்கும்போது அந்த வர்க்கங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் 6. இதுவே 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இப்படி கொடுத்து ஒரு 50 கியூப் இப்படி கொடுத்து கணங்களுடைய கூடுதல் இயலெண்கள்ல கணங்களுடைய கூடுதல் கேட்டாங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்ல தான் இந்த வருஷம் குரூப் 4ல கூட ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இதெல்லாம் பேசிக்ஸ். நம்பர் சிஸ்டம் கூட்டுத்தொடர் பண்றதுக்கு இப்ப பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். இனி வரப்போற ஃபார்முலா பூரா நம்ம சம்ஸுக்கு நடுவுலயே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்ப்போம். 100ல இருந்து 120க்குள்ள இருக்கக்கூடிய பகா எண்களுடைய கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படியான சம்ஸுக்கு 100ல இருந்து 120 போது மொத்தத்துக்கு 20 நம்பர் தான் இருக்கு. அதனால அந்த நம்பரை வரிசையா எழுதிருங்க. எழுதிட்டு எடுத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வராது. இல்ல ஒரு 100ல இருந்து 200 வரைக்கும் இல்ல 100ல இருந்து 300 வரைக்கும் கேட்கும்போது நம்ம எழுதி கண்டுபிடிச்சோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பகா எண்கள் மொத்தத்துக்கே 20 நம்பர் தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம எழுதிடலாம். அதை 100 முதல் அப்படின்னு இருக்காங்க. 100க்கும் 120க்கும். அப்போ 100 ஒரு பகா எண்ணா? பகா எண்ண நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒன்னாலும் தன்னாலும் மட்டும்தான் வகைப்படணும். அப்போ 100ன்றது 10ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பகா எண்கள் என்னென்னு கண்டுபிடிப்போம். 100 பகா என்ன கிடையாது. ஏன்னா 100 எல்லா தலையுமே வகுப்படக்கூடியது. 101 ஒரு பகா எண்ண? 101 ஒரு பகா எண்ண. 102 பகா எண் கிடையாது. 103 ஒரு பகா எண்ண? ஆமா, 103 ஒரு பகா எண். 104 ஒரு பகா எண்ணா? இல்ல, அது 2ஆல வகுப்படக்கூடியது. 105 ஒரு பகா எண்ணா? கிடையாது, ஏன்னா அது 3ஆல வகுப்படும். 106 ஒரு பகா எண்ணா? கிடையாது. 107 ஒரு பகா எண்ணா? 107 அப்படின்றது ஒரு பகா எண் தான். ஏன்னா இது 107ன்றது 107ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். அப்ப 107 அப்படின்றது ஒரு பகா எண். 108 பகா எண்ணா? கிடையாது. 108 ஒரு பகா எண் கிடையாது. 109 ஒரு பகா எண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா 109 ஒரு பகா எண் கிடையாது. ஏன்னா 109 ஒரு பகா எண் கிடையாது. 109 ஒரு பகா எண் தான். அப்போ 1 2 3 4 நம்பர் நமக்கு பகா எண் கிடைச்சிருக்கு. இது பகா எண்ணா? கிடையாது. 110 பகா எண் கிடையாது. 111 பகா எண் கிடையாது. 112 கிடையாது. 113 பகா என்ன அப்படின்னு பார்ப்போம். 113 அப்படின்றது 10ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 13ஆல 3ஆல வகுப்படாது. அப்ப 113 ஒரு பகா எண் கிடையாது. 114 113 ஒரு பகா எண். 114 வந்து பகா எண் கிடையாது. 115 பகா எண் கிடையாது. 116 பகா எண் கிடையாது. 117 பகா எண் கிடையாது. 118 பகா எண் கிடையாது. 119 ஒரு பகா என்னன்னு பாருங்க. 7 மிச்ச 4, இது 7ஆல வகுப்படும். அப்ப இதுவுமே பகா எண் கிடையாது. 120 பகா எண் கிடையாது. அப்ப பகா எண் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 101 103 107 109 வேற என்ன 109. இந்த 4 வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோமா? 1 2 3 1 2 3 4 5வது வேல்யூவா 113 கண்டுபிடிச்சிருக்கோம்.
அப்ப மொத்தத்தை ஆட் பண்ணலாமா? 7 3 10, 19 20, 23க்கு 3 மிச்சம் 2 2 3 3 மிச்சம் 1 2 3 4 5. டோட்டலா 533 ஆட் பண்ண வருது. இதுக்கான ஆன்சர் 533. நமக்கு கேட்டிருக்கக்கூடியது 100ல இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்களுடைய கூடுதல். இப்படியான கணக்குக்கு 1க்கு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. கவனமா செஞ்சு என்ன பகாயன்றத ஃபர்ஸ்ட் கரெக்டா கண்டுபிடிங்க. நம்ம என்னென்ன எடுத்தோம் பகாயன்னா? 101 எடுத்தோம், 103 எடுத்திருக்கோம், 107 109 113, 100ல இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயம். அதை ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது? 533 வருது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயங்களுடைய கூடுதலில் 13ல் ஒரு பங்கு எதனுடைய வர்க்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள் என்ன, அதனுடைய கூடுதலை கண்டுபிடிங்க. அதுல 13ல ஒரு பங்கு எதனுடைய வர்க்கம் கேட்டிருக்காங்க. இப்ப 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்க பகாயன் என்னென்ன எடுக்கலாமா? 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இதுல 20 பகாயன்னா கிடையாது. 21 பகாயன் கிடையாது, ஏன்னா 3 ஆளும் 7 ஆளும் வகுப்படும். 22 பகாயன் கிடையாது. 23 ஒரு பகாயன். 24 பகாயன் கிடையாது. 25 பகாயன் கிடையாது. 26 பகாயன் கிடையாது. 27 3 ஆளு 9 ஆளு வகுப்படும், அதுவுமே ஒரு பகாயன் நமக்கு கிடையாது. 28 பகாயன் கிடையாது, ஏன்னா அது 2 ஆளும் 14 ஆளும் வகுப்படும். 29 ஒரு பகாயன்னா அவங்க கேட்டிருக்கிறது 30 வரை தான் கேட்டிருக்காங்க. 30மே ஒரு பகாயன் கிடையாது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பகாயன் என்ன? 23 29மா. இப்ப இந்த 2 ஆட் பண்ணலாமா? 9 3 என்னாச்சு? 12 ஆச்சு. மிச்சம் 1 2 4 4 1 5 52. இந்த 52ல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 13ல ஒரு பங்குடைய வர்க்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 52ல 13ல ஒரு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓர் 13 13 4 13 52. அப்போ ஓர் 4 4. இந்த 4ன்றது எதனுடைய வர்க்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனோட வர்க்கம்? 2டைய வர்க்கம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 20ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள் என்னென்னு கண்டுபிடிச்சோம், அதை கூட்டணும். அதனுடைய 13ல் ஒரு பங்கு கண்டுபிடிச்சு அது எதனுடைய வர்க்கம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 252 பகா காரணிகளுடைய பெருக்கலாக எழுதுக. இது மாதிரியான கணக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இதுவுமே ஒரு முக்கியமான சம் தான். ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. 252 பகா காரணிகளுடைய பெருக்கற் பலன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். 252க்கு மீச்சிமா எடுத்துருங்க. 252 வகுத்தோம்னா மீச்சிமா எடுத்தோம்னா என்ன வரும்? ஓ 2 2 2 4 மிச்சம் 1 6 2 12. இதை 2ஆல எடுத்தோம்னா 6 2 12 2 6. இதை 2ஆல போடலாமா? முடியாது. அப்போ 3ஆல 2 3 6 1 3 3. இதை திருப்பி 3ஆல 7 3 21. இது 7 அப்படின்றது என்னது? ஒரு பகாயன். அப்ப இது 7ஆல மட்டும்தான் வகுப்படும். இதோட நிப்பாட்டிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 2 × 2 × 3 × 3 × 7. எதுல இருக்கு? ஆப்ஷன் பி. இதை ஒண்ணு இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா 2² × 3² × 7 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். 1/2 1/6 1/12 அப்படின்னு ஒரு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க. அந்த தொடர் வரிசையில 1/20க்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/20 எத்தனாவது உறுப்பா இருக்கு? 1 2 3 4வது உறுப்பா இருக்கு. 5வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நீங்க ஃபார்முலால போட்டு செஞ்சா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளா யோசிங்க. 1/2 மேல எல்லாமே பொதுவா 1 தான் இருக்கு. கீழே 2 2ஓட 4 கூட்டினோம்னா 6. இதோட 6 கூட்டினோம்னா 12. இதோட 8 கூட்டினோம்னா 20. அப்ப அடுத்து என்ன கூட்டணும்? இங்க 8 கூட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து
4 கூட்டணும், அடுத்து 6 கூட்டணும், 8 கூட்டணும், அடுத்து எத்தனை கூட்டணும்? 10 கூட்டணும். அப்ப என்ன வரும் ஆன்சர்? 1/30 வருமா? இல்ல, எல்லாத்துக்கும் நான் ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, சில இதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுதான் போகணும், சில இதுக்கு ஃபார்முலா வச்சுதான் கணக்கை பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஃபார்முலா படி தான் கணக்கு கொண்டு போகணும். இப்ப இதுக்கு ஃபார்முலா படி ஒண்ணு போகணும்னா என்ன பண்ணலாம்? 1/n × n + 1. இப்போ 1 எடுத்துக்கலாமா? n என்ன? 5வது உறுப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 5 5 + 1 அப்போ 1/5 × 6 வருமா? அப்போ 5 30. இவ்வளவுதான். இதுக்கான ஃபார்முலா வைஸும் பார்த்துட்டோம், ஷார்ட்கட் என்னன்றதையும் பார்த்துட்டோம். மேக்சிமம் எந்த கணக்குக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுமோ அதுக்கு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுங்க, ஃபார்முலா படியே போங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சோம்னா எந்த இடத்துல என்ன ஷார்ட்கட் வரும்ன்றதே மறந்துடுவீங்க. நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். 1 + 5 + 9 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொடர் இருக்கு. இதுல எத்தனை உறுப்புகளை கூட்டணும்னா 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான கணக்கு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க ஃபார்முலா படி போனீங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். அதே மாதிரி காரணிப்படுத்தணும், நிறைய வேலை இருக்கு. இதுக்கான ஆப்ஷனை பார்த்துருங்க. ஆப்ஷனை பார்த்து அதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து போனீங்கனாலே நமக்கான ஆன்சர் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கேள்விகள்ல PCSA எக்ஸாம் மாதிரியான கேள்விகள்ல ஒரு தொடரை கொடுத்து அது கூட்டு தொடரா பெருக்கு தொடரான்லாம் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டு தொடர் அப்படின்னா 1 5 9 13ன்னு அதனுடைய டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் கூட்டுத்தொடர். ஒரு பெருக்கு தொடர் அப்படின்னா அதனுடைய பெருக்கல் விகிதமா இருக்கும். 2னா 4 8 16 இப்படி அதனுடைய பெருக்கல் விகிதமா இருந்துச்சு அப்படின்னா அது பெருக்கு தொடர். இப்ப நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்து அதுல எத்தனை உறுப்பை கூட்டணும்னா நமக்கு 190 கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாமா? 190 கொடுத்துருக்காங்க. 190 அப்படின்றது 10ஓட க்ளோஸ் ஆகுறது, 5ஓடையும் க்ளோஸ் ஆகுறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 10 எடுப்போம். இந்த 10 உறுப்புகளை கூட்டி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு நீங்க ஷார்ட்கட் படி போறதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா ஒரு 10 உறுப்பை நம்ம கூட்டிட மாட்டோமா? 1 5 9 13 13 நாளா எவ்வளோ? 13 நாளா 17 21 25 25 நாளா 29 29 நாளா 33 1 2 3 4 5 6 7 8 9 10 37 1 2 3 4 5 6 7 8 9 10 உறுப்பாயிருச்சா? இப்ப இதை கூட்டி போடலாமா? 5 5 1 6 6 9 என்னாச்சு? 6 9 6 × 9 15 ஆச்சு. 15 3 18 18 7 25 26 31 40 43 43 ஒரு 7 50 ஆச்சு. அப்ப பூஜ்ஜியமா? மிச்சம் 5 எடுத்துக்கலாமா? 5 6 7 7 2 9 9 2 11 13 13 3 16 19 190 ஆன்சர் வந்துருச்சா? இந்த கணக்குக்கு ஷார்ட்கட் படியே போங்க. அப்போ இந்த கூட்டுத்தொடர்ல எத்தனை உறுப்புகளை கூட்டினோம்னா நமக்கு 190 கிடைக்குமா? இப்படியே 4 நாளா கூடி போற ஒரு 10 உறுப்புகளை கூட்டினோம்னா நமக்கு 190 கிடைக்கும் அப்படின்னு இதுக்கான ஆன்சர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இப்படியான கணக்குகளுமே இப்போ TNPSC எக்ஸாம்ல இருந்து SA எக்ஸாம் வரைக்கும் எல்லா இதுலயுமே கேட்கிறாங்க. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா AN = 2n² - 3n + 1ன்னு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இந்த தொடர் வரிசையுடைய 8வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொடர் வரிசை நம்பர்ஸ்ல எதுவுமே கொடுக்காம எழுத்துலையும் இப்படி ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்தாங்கன்னா கேள்வியில எத்தனாவது உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை என்னன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதுல என்னது? 8 தான் இதுல என்ன. ஸோ என்ன நம்ம என்னன்னு பண்றோம்? 8 எடுத்துக்கிறோம். இப்போ A 8 = 2n². அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 8 எடுத்திருக்கோமா? அப்போ 8² ஆயிடுச்சா? -3n என்னாச்சு? என்ன 8ன்னு எடுத்திருக்கோமா? +1. ஓகேவா?
2 இன்ட்டு 8 ஸ்கொயர்டு என்ன 8 8 64 ஆச்சா மைனஸ் 3 24 பிளஸ் 1 அப்போ 2 இன்ட்டு 64 120 128 ஆச்சா மைனஸ் 24 பிளஸ் 1 என்ன 20 24 புரிய கவனிங்க மைனஸ் 24 பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் 24 பிளஸ் 1 அப்போ இதை என்ன பண்ணணும் பெரிய நம்பரோட குறி மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் கழிச்சோம்னா என்ன வரும் 23 வரும் மைனஸ் 23 ஏன்னா பெரிய நம்பரோட குறி என்ன இங்க மைனஸ் அப்போ 128ல இருந்து 23 போனா என்ன வருது 105 வருது ஆன்சரா 120 போச்சுன்னா 108 3 போச்சுன்னா 105 வருது ஆன்சரா சோ கொடுத்திருக்கக்கூடிய எத்தனாவது உறுப்பு கேட்கிறாங்களோ இப்படி ஃபார்முலால கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன உறுப்பு கேட்கிறாங்களோ அதை என்ன எடுத்துக்கிட்டு செஞ்சோம்னா அதுக்கான ஆன்சர் ஈஸியா வந்துடும் இது மாதிரியான கணக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டதான் நம்ம உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சியால நடத்தப்பட்ட டிஎன்யூஎஸ்சிஆர்பியால நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம எடுத்துட்டு வர்றோம் அடுத்த கேள்வியை பார்ப்போம் A1 என்னவா மைனஸ் 1 AN ஓகேவா AN minus 1 divided n plus 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க A2வும் A5யும் கேட்டிருக்காங்க முதல்ல பார்த்த மாதிரியே தானா சோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் A2ன்னு எடுத்துக்கலாம் A2 A என்ன ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் 2ன்னு சொல்லியிருந்தேன் மைனஸ் 1 ஓகேவா என்னென்ன எடுத்திருக்கோம் 2ன்னு எடுத்திருக்கோமா 2 பிளஸ் 2ன்னு எடுத்துக்கலாமா ஓகே இப்போ இதை சால்வ் பண்ணலாமா A2 மைனஸ் 1 வந்தா என்ன வரும் A1ன்னு வருமா 2ஐயும் கூட்டினீங்கன்னா 4 வரும் ஓகே A1 என்ன நீங்க கொடுத்துட்டாங்களா A1 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க கணக்குல A1 தான் மைனஸ் 1ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ A1 என்னன்னு வரும் மைனஸ் 1 டிவைடட் 4ன்னு வருமா அடுத்தது A5 கேட்டிருக்காங்க ஸோ அந்த A5க்கு நம்ம AN என்னன்னு எடுத்துக்கலாம் 5ன்னு எடுத்துக்கலாம் அப்போ A5 மைனஸ் 1 டிவைடட் 5 பிளஸ் 2 அப்போ 5ல 1 போக என்னாச்சு A4ன்னு வரும் A5 கேட்டிருக்காங்க 5 மைனஸ் 1 4ன்னு வரும் 5 பிளஸ் 2 7ன்னு வரும் அப்போ A4 A2 and then A5 என்னோட வேல்யூ 5 எடுத்துருக்கோம் 5 minus 1 is equal to A4 5 plus 2 are 7 ஓகே அப்ப A2 ஓட வேல்யூ 1 minus 1 by 4 A5 ஓட வேல்யூ AN இதுல क्वेश्चनல ஒரு ராங் இருக்கு நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் லாஸ்டா பார்க்கலாம் அத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 3 6 9 111 அப்படின்ற ஒரு தொடர் வரிசை உறுப்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க உறுப்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர் வரிசைன்னு பார்க்கலாமா 3 6 9 3 3 கூடுது அப்ப இது ஒரு என்ன வரிசை கூட்டுத்தொடர் வரிசை சோ கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்புகளுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க n கேட்டிருக்காங்க சோ அந்த n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n = l - a / d + 1 தான் n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதுல லாஸ்ட் உறுப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க 111ன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க 3ன்னு கொடுத்திருக்காங்க இதுக்கான டிஃபரன்சியேஷன் என்னது டிஃபரன்ஸ் என்னது 3 3 கூடுது ஓகே அப்போ +1 111ல 3 போக என்ன 108 டிவைடட் 3 +1 அடிச்சு கொடுக்கலாமா 1 3 3 9 மிச்சம் 1 6 3 18 அப்ப 36 1ஐயும் கூட்டினோம்னா 37 தான் இந்த தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை
சோ இப்படி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் கேட்பாங்க. இப்படி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில கொடுத்து இப்ப மொத்தம் இதுல 37 உறுப்புகள் இருக்கு. 3 6 9 வரைக்கும் 111 வரைக்கும் 37 உறுப்பு இருக்கு. இதுல 25வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்படி 25வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn = a + n - 1 × t. இதே உங்களுக்கு 3ல இருந்து 111 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் 37 உறுப்புகளுடைய கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. கூடுதலுக்கு Sn = n/2 × 2a + n - 1 × t. இது ஒரு ஃபார்முலா. இதே கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு Sn = n/2 a + l அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா ரெண்டுமே கூடுதல் கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கும் ஃபார்முலாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கடைசி உறுப்பு எல் அதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால நம்ம ஈஸியா ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். எல் நமக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சினிமா அரங்குல முதல் வரிசையில 20 இருக்கைகள் இருக்கு. மொத்தம் அதுல 30 வரிசைகள் இருக்கு அப்படின்ட்டாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கு. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்கான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் அந்த தியேட்டர்ல 30 ரோ இருக்குன்ட்டாங்க. அப்ப மொத்தம் 30 ரோனா அந்த 30 தான்ன்றது என்னது? எண்ணிக்கை. சீட்டை வந்து மொத்தம் 30 வரிசையில போட்டிருக்காங்க. அதுல முதல் வரிசையில 20. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசைக்கும் முந்தைய வரிசையை விட 2 சீட்டு கூட இருக்கு. அப்போ 22 24 26 28 இப்படின்னு போகுமா? என்ன கேட்டிருக்காங்க? முந்தைய வரிசையை விட 2 சீட்டு கூடுதலா இருக்கு. கடைசி வரிசை அதாவது 30வது வரிசையில எத்தனை சீட் இருக்கு அப்படின்றதான் இங்க கேள்வியா இருக்கு. 30வது வரிசையில எத்தனை சீட் இருக்கு அப்படின்றதான் இங்க கேள்வி. அப்போ இதுல நம்ம எஸ் என்ற ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலால போலாமா? ஏன்னா கடைசி இதுதான் கேட்டிருக்காங்க. எஸ் கிடையாது, கடைசி வரிசையில எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கடைசி வரிசையில வரைக்கும் இருக்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை கேட்கல. 30வது வரிசை இருக்குல்ல, இந்த 30வது வரிசையில எத்தனை சீட்டு போட்டிருப்பாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல 20 இருக்கு அப்படின்னா இப்படியே 2 கூடி கடைசி 30வது வரிசையில எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? Tn = a + n - 1 × t. நமக்கு கேட்டிருக்குது 30வது ரோல எத்தனை சீட் இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. முதல் வரிசையில எத்தனை சீட்டு? 20 சீட்டு. மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு? 30 இருக்கா? அதுதான் எண்ணிக்கை n. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது? ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? ஒவ்வொரு வரிசைக்கும் 2 கூடுது. அப்ப டிஃபரன்ஸ் 2. அப்போ 20 பிளஸ் 30ல 1 போக என்ன? 29 இன்ட்டு 2 ஆச்சா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 29 2 என்ன? 40 9 9 18 58 ஆச்சா? பிளஸ் 20. அப்ப 58 பிளஸ் 20 கூட்டினோம்னா என்ன? 78. 78 ஆன்சர்ல இருக்கா? இருக்கு. இதுதான் கேள்வி. இது மாதிரியான கேள்விகள் தான் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸை கொடுத்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி மக்கப் பண்ணி எழுதுற மாதிரி இல்லாம இப்போ கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரியான கணக்குகள் கேட்கிறாங்க. அதனால இது மாதிரியான கணக்குகளை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தளவு நம்ம ஃபார்முலாவை பார்த்துட்டாலே போதும், அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கணக்கை பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 10 வருஷத்துல சேர்த்த மொத்த தொகை எவ்வளவா? 16,500. அப்ப 10 வருஷம்ன்றதுதான் என்ன? அவர் சேர்த்த மொத்த தொகை தான் என்ன? இந்த 10 வருஷத்துல சேர்த்த மொத்த தொகை தான் Sn. கூடுதல் 16,500. ஓகேவா? அவர் முதல் வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட 100 ரூபாய் அதிகமா சேமிக்கிறார். முதல் வருஷம் ஏ வந்து என்னன்னு கொடுக்கல எனக்கு. முதல் வருஷம் அவர் என்ன தொகையை சேமிக்க ஆரம்பிச்சாருன்னு கொடுக்கல. அதுக்கு ஆனா முதல் வருஷத்தை விட ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபாய் அதிகமா சேர்த்திருக்காரு. முதல் வருஷம் 1000 ரூபானா
அடுத்த வருஷம் 1100 ரூபாய் ஆகுது அவருடைய சேமிப்பு. இப்படிதான் 10 வருஷமா சேமிச்சிருக்காரு. அப்போ முதல் என்னன்னு எனக்கு கொடுக்கல, டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100. ஓகேவா? எனக்கு கேட்டிருக்குது இப்படி சேமிக்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் வருஷ சேமிப்பு, முதல் வருஷத்துல அவரோட சேமிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் 1000 ரூபாய் சேமிக்கிறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் அவரோட சேமிப்பு என்ன ஆகுது, 1100 ரூபாய் ஆகுது. அடுத்த வருஷம் என்ன ஆகுது, 1200 ரூபாய் ஆகுது. இப்படி சேர்த்து சேர்த்து அவர் 10 வருஷத்துல 16,500 ரூபாய் சேமிக்கிறார். நமக்கு கேட்டிருக்கிறது இந்த முதல் வருஷம் என்ன சேமிச்சிருக்காரு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப அதை பார்க்கலாமா? அதுக்கான ஃபார்முலா என்னது, கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா SN = n/2 into 2a plus n-1 into d. இது ஏன் நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன், SN = n/2 into a plus l எடுத்தோம்னா கடைசி உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியும், ஆனா கடைசி உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? மொத்தம் என்ன 10 divided 2 2 into முதல் வருஷத்தோட சேமிப்பு தான் நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. மொத்தம் என்ன 10 வருஷமா, டிஃபரன்ஸ் என்ன 100 ரூபாய். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் முந்தைய ஆண்டை விட 100 ரூபாய் அதிகமா சேமிக்கிறார். ஒரு வருஷம் 1000 ரூபானா அடுத்த வருஷம் 1100 ரூபாய், அடுத்த வருஷம் 1200 ரூபாய் அப்படி சேமிக்கிறார். சோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கூடுதல் தான் என்னது, 16,500. ஓகேவா? அடுத்தது சால்வ் பண்ணலாமா? 16,500 10/2 என்ன வரும், 5 வருமா? உள்ள இருக்கிற சால்வ் பண்ணோம்னா 2 into a 2a plus 10 minus 1 என்ன வரும், 9 into 100 வருமா? 16,500 5 2a plus இது என்ன வரும், 900 வருமா? ஓகே, இப்போ இதை உள்ள கொண்டு போய் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா? இந்த 5 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம்னா 16,500 2 10a பிளஸ் 5 9 45 வரும். 9 45 4,500 வருமா? இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா பிளஸ் 4,500 அங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 4,500 வருமா? அப்போ 16,500 இருந்து 4,500 போச்சுன்னா எவ்வளோ, 12,000 வருமா? ஓகே, அப்ப 12,000 = 10a அப்படின்னு இருக்கும். 12,000 = 10a இருக்கும். அப்ப ஏவை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 10 அங்கிட்டு கொண்டு வரலாமா? அப்போ 12,000 = a டிவைடட் 10 வருமா? அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், முதல் வருஷம் அவரோட சேமிப்பு எவ்வளவா, 1,200 ரூபாய். இது மாதிரி நம்பர் சிஸ்டத்துல கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கிறாங்க இப்போ நடக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இதை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டத்துல இன்னைக்கு நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, இயல் எண்கள், பகு எண்கள், பகா எண்களை வச்சு என்ன மாதிரியான கணக்குகள்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மேஜரா ரிப்பீட்டடா என்ன மாதிரியான டைப் ஆஃப் சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த பாட்டுல நம்ம பார்த்தோம். இன்னும் நம்பர் சிஸ்டத்துல ஒரே ஒரு டைப் தான் இருக்கு, பெருக்கு தொடர் மட்டும்தான் இருக்கு. அந்த பெருக்கு தொடரை முடிச்சிட்டோம்னா நம்பர் சிஸ்டமே ஓவர். நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன டைப் ஆஃப் சம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப டீடைல்டாவே நம்மளால இந்த நம்பர் சிஸ்டத்தை ஒரு பார்ட்ல இருந்து 2 பார்ட்லயே முடிக்க முடியும். ஆனா பேசிக்ஸ்ல இருந்து எவ்வளவு நல்லா அவங்களுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு நல்லா ஈஸியா அவங்களுக்கு கன்வே பண்றதுக்காக தான் 3ல இருந்து 4 பார்ட்டா அவங்களுக்கு இந்த நம்பர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம நம்பர் சிஸ்டத்துல 4th பார்ட் அண்ட் ஃபைனல் பார்ட்டா பெருக்கு தொடர் எப்படி அப்படின்றத பார்ப்போம். கண்டினியூவா இது மாதிரி யூஸ்ஃபுல் நியூஸ்க்கு எக்ஸாம்ஸ் டெய்லியை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த டாபிக் இதோட முடியுது. தேங்க்யூ.